வணக்கம். நாகேந்திர பாரதி. இந்த முதல் ரயில் அனுபவம்னா ஒண்ணு நம்ம கிரிஜா மேடம் இப்போ அவங்க அப்பா கூட போன அனுபவத்த போட்ட உடனே எனக்கும் எங்க அப்பா கூட போன அந்த முதல் ட்ரெயின் அனுபவத்த பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. நான் வந்து உத்தரகோசமங்கல ஹைஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல அது. அதுதான் நினைவில் இருக்கிறது. அதுக்கு முன்னாலே இன்னும் சின்ன பிள்ளையில போயிருப்போம். ஆ எங்க அப்பா வந்து இங்க உத்தரகோசமங்க பக்கத்துல புக்குளம் கிராமத்துல தான் விவசாயம். நான் உத்தரகோசமங்கல தாத்தா வீட்ல. இந்த மாரி திருவிழாக்களுக்கு போறப்போ, நாங்க எல்லாரும் சேர்ந்து இங்க உத்தரகோசமங்க ரயில்வே ஸ்டேஷன். அது ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. மாட்டு வண்டியிலயோ இல்ல நடந்தோ தான் போகணும். இங்க போய் அங்கேருந்து ட்ரெயின் புடிச்சு மதுரை போவோம். அங்கே வந்து இந்த ஒரு கேட்டு தான் இருக்கும். அது ஒரு சின்ன ஸ்டாப்புன்னு வச்சுக்கலாம். அது ஸ்டேஷன் சொல்ல முடியாது. அந்த பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து அவரு தான் அங்கே டிடிஆர் எல்லாமே. டிக்கெட் குடுக்குறவரு, கார்டு, டிடிஆர் அவ்வளவும் அவரு தான். இறங்குறவங்ககிட்ட எல்லாம் டிக்கெட்ட வசூலிக்கிறது, இங்க போறவங்களுக்கெல்லாம் டிக்கெட் குடுக்குறது. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் தான் நிக்கும். ஒரு 2, 3 நிமிஷம் தான் நிக்கும். அதுக்குள்ள எல்லாரும் அடிச்சு புடிச்சு ஏறணும். அப்போ வந்து அவங்க கிரிஜா மேடம் சொன்ன மாரி அந்த வண்டியே வந்து உள்ளுக்குள்ள இரும்பு, கட்டை இந்த மாரி இருக்கிற வண்டி உயரமா வேற இருக்கும். அங்க வந்து இதெல்லாம் ஏறுறதுக்கெல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் மாரிலாம் கிடையாது. கீழ இருந்து ஜம்ப் பண்ணி தான் மேல ஏறணும். எங்க அப்பா என்னையெல்லாம் தூக்கி விடுவாரு. அங்க உள்ள போய் உட்காந்துக்கிட்டு, பாப்கார்ன் இதெல்லாம் வரும் கடலை மிட்டாய் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு போறது. அதுல எங்க அப்பா என்னன்னா, அவரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாரு. அது அந்த ட்ரெயின்ல உ உத்தரகோசமங்கல இருந்து மதுரை போற வழியில ரொம்ப ஸ்டேஷன் வருது. பாண்டிகம்மா, சத்திரக்குடி, கமுதக்குடி, பரமக்குடி, இங்க மானாமதுரை, அப்புறம் அந்த பக்கம் திருப்புவனம், திருப்பாச்சேத்தி ரொம்ப ஸ்டேஷன் வரும். அதுல மெயினானது இந்த பரமக்குடியும், மானாமதுரையும். அங்கே கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நிக்கும். மத்த இடம்லாம் 1 நிமிஷம், 2 நிமிஷம். உத்தரகோசமங்கலம் மாரி தான் டக்கு டக்குன்னு கிளம்பிரும். இது இங்கேருந்து உத்தரகோசமங்கலம் ஸ்டேஷன்ல இருந்து மதுரை வரைக்கும் போறதுக்கு வர்ற ரூபாய விட, நம்ம பரமக்குடியில இறங்கி உத்தரகோசமங்கலம்லேருந்து பரமக்குடி வர ஒரு டிக்கெட் எடுத்து, பிறகு பரமக்குடி டூ மானாமதுரை எடுத்து, மானாமதுரை டூ மதுரை எடுத்தோம்னா, அதில கொஞ்சம் ரூபா குறையும். இத வந்து எங்க அப்பா வந்து நோட் பண்ணிக்கிட்டு, எங்களுக்கு முதல்ல ஏறி உட்கார்ந்தோனே, முதல்ல பரமக்குடி வர தான் டிக்கெட் எடுத்திருப்பாரு. பரமக்குடியிலேருந்து இங்கே போவாரு. போய் அந்த ஸ்டேஷன் ஆனா எல்லாமே பக்கத்துல தான் இருக்கும். உள்ளேயே ஸ்டேஷன்லாம். டக்கு டக்குன்னு ஓடி போய் டிக்கெட்ட வாங்கிட்டு வந்து, திருப்பி ஏறுறது. அங்க ஒரு 4, 5 பேருக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்து ஏறுவாரு. திருப்பி மானாமதுரையில இறங்கி போய் மறுபடியும் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்து ஏறுவாரு. எங்களுக்கா கதக் கதக்குன்னு இருக்கும். ஏன்னா, அவர் வந்து ஓடி வந்து ஏறுறதுக்குள்ள எங்கே ட்ரெயின் கிளம்பிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் இங்கெல்லாம் கூட்டமா இருக்கும். கியூ நிக்கும். அப்படியும் ஒரு தடவ நடந்துருச்சு. மானாமதுரையிலயோ, பரமக்குடியிலயோ ஒரு இடத்துல அவர் வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ட்ரெயின் கிளம்பிருச்சு. இவர் ஆனா கடைசி பெட்டியில இருந்திருக்காரு. நாங்க நடுவுல இருந்தனால எங்கிட்ட அப்ப டிடிஆர் வந்து செக் பண்றாரு. டிக்கெட் எங்கன்னு. கேட்டா எங்க அப்பா இந்த மாரி போய் எடுக்க போனாங்க அப்படின்னா, அவரு ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டு சரின்னு அப்புறம் அடுத்த ஸ்டேஷன்ல அப்பா வந்து ஏறிட்டாங்க. அங்க வந்து ஏறி குடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் அந்த முதல் ட்ரெயின் அனுபவத்துல வந்து ஒரு மறக்க முடியாத திகில் அனுபவம்னு கூட இத சொல்லலாம். அது போற வழியிலலாம் அப்படியே அந்த ட்ரெயின் உட்காந்துக்கிட்டு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு, இந்த ஓர சீட்டு அவங்க சொன்ன மாரியே தான். ஓர சீட்டுக்கு அடிதடி நடக்கும். அதுல போய் ஓரத்துல உட்காந்துக்கிட்டு அந்த ட்ரெயின் இந்த பக்கம் ஓடுறப்போ, அந்த பக்கம் மரங்கள்லாம் ஓடுற மாரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி போவோம். அதே மாரி உள்ள வந்து வரிசையா இந்த தின்பண்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கும். இதுல எல்லாம் வாங்கி சாப்பிடுறது. அப்புறம் அரட்டை அடிச்சுட்டு போறது. ஒருத்தரா கூட்டம் கூட்டமா வருவாங்க. அவங்கலாம் ஏறுறது, அவங்க பேசுறது. வடநாட்டுக்காரவங்கலாம் வருவாங்க. ஆனா ராமேஸ்வரம் போறவங்கலாம் ராமநாதத்திலிருந்து அந்த ட்ரெயின்ல ஏறி தான் வருவாங்க. மதுரை வந்து வேற ஊர் போறதுக்கு. அவங்களுடைய பாஷைகள், அவங்க பேச்சு, நடவடிக்கை இதெல்லாம் கொஞ்சம் நம்மள விட வித்தியாசமா இருக்கனால, அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் நடுவுல இந்த ஏதாவது விளையாடுறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது பாட்டு பாடிக்கிட்டு. ஸோ அந்த மாரி ரொம்பவும் ஒரு என்ஜாயபிளான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த முதல் ட்ரெயின் அனுபவம். அப்புறம் உத்தரகோசமங்கை டூ மதுரை. அப்புறம் மதுரை போனோனே, அங்கே எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வீட்ல போயிட்டு, அங்கே திருவிழா பார்த்துட்டு, அது ஒரு ஜாலியா. திருப்பி அதே மாரி மதுரையிலேருந்து இந்த உத்தரகோசமங்கை. அந்த ட்ரெயின் வந்து உத்தரகோசமங்கை இறங்கி 1 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்குள்ள எல்லாரும் குதிக்கணும். குதிச்சு இறங்கி திருப்பி அந்த பக்கம் மாட்டு வண்டியோ, இல்ல அது நடந்தோ போவோம் எங்க ஊர்களுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு இனிமையான அனுபவம். அந்த ஒரு மலரும் நினைவுகள கிளப்பி விட்ட இந்த தலைப்பை கொடுத்த சுகன்யா மேடம் அவர்களுக்கு, இந்த கலைப்புதிது அட்மின் அவர்களுக்கு நன்றி. வணக்கம்.